டாப் மெக்கானிக் குரூப் நண்பர் அனைவருக்கும் வணக்கம். நார்கோலேருந்து பிஎன் பைக் குமார். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் என்டார்க் BS6 மாடலு. இதில் என்ன ஒரு கம்ப்ளைண்ட்னா 2 தடவையும் பேட்ரி சார்ஜ் ஏறலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் இருந்துனே இருக்குது. நிரந்தர தீர்வே இல்லை நமக்கு. பேட்ரி சார்ஜிங் பிரச்சனையாகவே இருக்குது வண்டி. சரியா நான் எவ்வளோ ரன் பண்ணால் வண்டி சரியாக சார்ஜ் ஏறல. மீட்டரில் பார்க்குறப்போ காட்டும், ஆனால் வந்து திரும்பி டவுன். சரியான ஒரு லூஸ் கனெக்ஷன் இருக்கனால அடிக்கடி எரர் வேறு விழுந்துனே இருக்குது. கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா நிரந்தரமான தீர்வுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிவிஎஸ் சர்வீஸ் சென்டரில் ஒயரிங்கிட்டும் காயில் அசம்பிளியை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒயரிங்கிட்லேயும் கம்ப்ளைண்ட் இல்லை, காயிலில் வரக்கூடிய அசம்பிளியும் கம்ப்ளைண்ட் இல்லை. அந்த ஜாயின் பண்ணக்கூடிய கப்ளர், இது வந்து மேக்னெட்டு காயிலேருந்து ஜாயின் பண்ண கப்ளரும் மேல் ஃபீமேல் கப்ளர் வந்து மெல்ட் ஆகிருக்கு. நல்லா சூடாகும். இந்த மாதிரி வண்டிங்களில் இந்த ஃபால்ட் அதிகமான வருது. இது 3வது வண்டி இதே கம்ப்ளைண்ட்டு. ஏன்னா அது வோல்டேஜ் அதிகமாக இருக்குன்னா அந்த கப்ளருடைய வோல்டேஜ் வந்து ஆம்பியர் வந்து அதிகமாக வரதுனால சூடில் மெல்ட் ஆகிருக்கு. இந்த ஃபால்ட் வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் குரூப் வண்டிங்களில் வந்து அதிகமாக வரும். 2 பேஸ் 3 பேஸ் வண்டிங்களில் வந்து இந்த அதிகமான வரும். ஏன்னா வோல்டேஜ் அதிகமான வண்டிங்களில் இந்த பிரச்சனை வரும். இதுக்கு நிரந்தர தீர்வாக என்னென்னா வந்து 3 பின்னு வரும். அதாவது ஃபீமேல் பின்னு, மேல் பின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம ஒரு 6ஆக டிவைட் பண்ணணும். 3 வந்து 6ஆக டிவைட் பண்ணால் அந்த வோல்டேஜ் வரக்கூடிய வந்து ஹீட்டு வந்து கம்மியாகும். 3 ஒயரில் கொடுக்குற வோல்டேஜ் வந்து டிரான்சிஷன் ஆகிறது வந்து நம்ம 6 பின்னாக மாற்றுறப்போ சூடு கம்மியாகும். இது வந்து பழைய வேஸ்ட்டு பல்சர்னுடைய 6 கப்ளர். இது வந்து மேல் கப்ளர்னு சொல்லுவோம். இதே ஃபீமேல் கப்ளர் வந்து பழைய ஒயரிங் ஹீட்லேயும் இருக்கும். தனியாக அந்த கப்ளர் விற்கிறாங்க ஃபீமேல் கப்ளர். இதில் வந்து 6 ஒயர் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். நமக்கு தேவை 3 லைனாக 2 பிரிக்கிறப்போ உங்களுக்கு 6 லைனாக வந்துடும். அப்போ வந்து ஹீட்டு வந்து டிவைட் ஆகிரும். பார்த்து தெரியும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து 2 முறிக்கணும் ஒயரை. மேலேயும் கீழேயும் பார்த்திங்கன்னா ஒரு லைனாட்டு முறிக்கணும். இந்த மாதிரி முறிக்கட்டும். இப்போ வந்து உங்களுக்கு 6 ஒயர் இருக்குது, ஆனால் 3 லைன் தான். இப்படி கப்பில் ஜாயின் பண்ணுறப்போ ஹீட்டு வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகாது. வண்டி எவ்வளோ லாங் போனாலும் கரெக்டான வோல்டேஜ் ஏறும், மெல்ட்டிங் ஆகாது. BS6 வண்டிங்களில் இந்த ஃபால்ட் வந்து உங்களுக்கு அதிகமான வண்டிங்களில் இந்த கப்ளர் ஃபால்ட் தான் அதிகமாக வரும். எடுத்தோடனே ஒயரிங் கிட்ட மாற்றணும். இப்போ காயில் அசம்பிளி மாற்றினா குறைஞ்சபட்சம் ஒரு 12,000 கிட்ட செலவாயிடும். செலவானால் அதுக்கு நிரந்தர தீர்வு கிடையாது. இந்த மாதிரி இப்போ பண்ணுறப்போ நிரந்தர தீர்வு ஆயிரும். இந்த கப்ளர் கட் பண்ணிட்டோம். அதாவது 2 லைன்லேயுமே கட் பண்ணணும். இன்னையும் கட் பண்ணியாச்சு, அவுட்டையும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு ஒரு ஹீட்டிங் ஸ்லீவ் இந்த கப்ளரில் போட்டு நம்ம ஹீட் பண்ணி ஜாயின் பண்ணுறப்போ ஒரு ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகாது. எவ்வளோ லாங் ஓட்டாலும் ஹீட்டே ஆகாது. இது BS6 வண்டியில் இப்போ ஜென்ரலாக எல்லா வண்டிலையுமே இந்த ஃபால்ட்டு வருது. மெயினாக குறிப்பாக வந்து ஆக்டிவாக இந்த மாதிரி வண்டிகளில் வந்து இந்த கப்ளர் ஃபால்ட்டு வருது. நல்ல குவாலிட்டியான கப்ளர் கிடையாது. ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை. இப்போ ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு நம்ம வந்து லாக் பண்ணோம். அதை மொத்தம் பார்த்திங்கன்னா 3 ஒயருக்கு போல் 6 ஒயர். இந்த சைடில் 6 ஒயர், அந்த சைடில் 6 ஒயர். டபுளாக போட்டனால 3 லைனில் போகக்கூடிய பவர் சப்ளை வந்து 6 பின்னில் வந்து பவர் சப்ளை போடனால அந்த டிவைடர் தான். நிறைய வண்டிகளை வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள். அந்த ஒரே பின்னாக இருக்க 2 ஒயராக இது பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்காக பண்ணியிருப்பாங்க. நம்ம மேலேயும் இது பண்ணிட்டோம், கீழே ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு ஹீட்டு மெல்ட்டிங் பண்ணி போடுறப்போ லாங் லைஃப் வரும். அதேமாதிரி பெட்ரோலியம் ஜெல்லி வச்சு இந்த கப்பில் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல வச்சுக்கணும். பெட்ரோல் ஜெல்லி வைக்கிறப்போ உங்களுக்கு ஹீட்டை வந்து ரொம்ப இது பண்ணாது, டவுன் பண்ணிடும் உங்களுக்கு ஹீட்டு. பெட்ரோல் ஜெல்லியும் அதுமாதிரி அந்த கனெக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து துரு ஏறாது, தண்ணி கிண்ணி பட்டெல்லாம் ஒன்றும் ஆகாது. பெட்ரோல் ஜெல்லி வச்சு பண்ணுறப்போ அது கரெக்டான ஒரு ப்ரொடியூஸாக இருக்கும். அதுக்காக ஒரு பதிவு. அது வண்டி ஸ்டார்ட் பண்ண பேட்டரி சார்ஜ் அதை பற்றி வேரியபிள் பார்ப்போம். கரெக்டான சார்ஜிங் அது ஃபஸ்ட்டு வந்து சார்ஜ் ஏறல, விட்டு ஏறிச்சு. 8 வோல்ட்டு 6 வோல்ட்டு தான் வந்துச்சு. இப்போ கரெக்டான 12 வோல்ட்டு வந்து சார்ஜ் கிளியராக வந்து ஏறுது. அதுக்காக ஒரு பதிவு. அது தேங்க்ஸ் நண்பர்களே.